ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே டேஸ்டியான பர்ஃபெக்டான ஒரு கிராமத்து ஸ்டைல் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த மீன் குழம்பு நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சிங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லாருமே பாராட்டுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றவங்க கூட இதுக்கப்புறம் இது தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிக்கிட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியானது உடம்புக்கு. நான் இன்றைக்கி சங்கரா மீனும் பாறை மீனும் சேர்த்து குழம்பு வச்சுருக்கேங்க. சுத்தமாக ஒரு பாயிண்ட் அளவுக்கு கூட நீச்சு ஸ்மெல் வராமல் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக பர்ஃபெக்டாக எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நம்ம வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்கள் மொபைலுக்கு அடிக்கடி வந்து சேரும். நான் இன்றைக்கி மீன் குழம்பு வைக்கிறதுக்காக 1 kg சங்கரா மீனும் 1/2 kg பாறை மீனும் வாங்கி வச்சுருக்கேன். ஒரு 4 மீன் பாதியாக கட் பண்ணி வாங்கியிருக்கேன். 4 மீன் முழுசாக வாங்கியிருக்கேன் சங்கரா மீன். பாறை மீன் எல்லாமே குழம்புக்கு தேவையான அளவுக்கு நான் கட் பண்ணி வாங்கியிருக்கேங்க. எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இதே போல் ஒரு நல்ல மீனாக நீங்களும் பார்த்து வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு மீன் குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி புளியை ஊற வைக்கணும். புளி நல்லா ஊறணுங்க. ஒரு 20 நிமிஷம் போல் புளி ஊறட்டும். நான் வீடியோவில் காட்டுற அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. கரெக்டாக ஒரு 1.5 கைப்பிடி அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். இதில் புளிப்பு காரம் தான் ரொம்ப மெயின். ஒரு முறை புளியை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி குழம்புக்கு தேவையான 3 வெங்காயம், 3 தக்காளி, ஒரு 20லேருந்து 25 பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் குழம்புக்கு தேவையானதை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். புளியும் ஒரு 20 நிமிஷம் கழித்து நல்லா ஊறி இருக்குது. இப்போது குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. மெயினாக இதெல்லாம் சேர்த்தே ஆகணும். இது எல்லாம் சேர்க்குறப்ப தான் நல்லா ஸ்மெல்லு டேஸ்ட் எல்லாம் சூப்பராக இருக்கும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடிய 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணுங்க மீன் குழம்புக்கு. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போது ஆனியன் நல்லா வதங்கி வந்துடுச்சு, நல்லா சாஃப்டாக. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். பூண்டு ஏன் முழுசாக நான் இவ்வளோ சேர்க்குறேன்னா, மீன் குழம்புக்கு பூண்டு ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது பூண்டு நம்ம நிறைய சேர்க்குறப்ப. இதை தனியாக மற்ற குழம்புல சேர்க்குறத விட மீன் குழம்புல சேர்க்குறப்ப இன்னும் சூப்பராக இருக்கும். இது வதங்குற அளவுக்கு நான் கொஞ்சமாக குழம்புக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா சாஃப்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா நாட்டு தக்காளியாக நல்லா பழுத்த பழமாக பார்த்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா சாஃப்டாக வதக்கி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், தக்காளி நல்லா தோல் பிரிஞ்சு சாஃப்டாக வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தே ஆகணும். அதுதான் நல்ல வாசனையை கொடுக்கும் மீன் குழம்புக்கு. இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துடுச்சு. இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு சும்மா லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் தக்காளி கூட மிக்ஸ் ஆகிற போல். இப்போது புளி நல்லா ஊறி இருக்குது. நல்லா கரைச்சி விட்டுட்டு அந்த தோல் மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாம். தண்ணியை மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம். நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க. தோலை மட்டும் தோலை எடுத்து தனியாக வச்சுருங்க. இது போல் எல்லாத்தையும் நம்ம இதே போல் புளிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ தோலெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ தண்ணி மட்டும்தான் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த தண்ணி எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். புளிப்பு நல்லா இருக்கணுங்க. நான் இது 1.5 கிலோ மீனுக்கு நான் இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1.5 கைப்பிடி புளி சேர்த்துக்கோங்க. 1 கிலோ மீனாக இருந்துச்சுன்னா 1 கைப்பிடி புளி சேர்த்துக்கோங்க. இப்போது
இதுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க. இந்த புளிப்புக்கு இந்த காரம் கரெக்டாக இருக்கும். மீன் குழம்புக்கு புளிப்பு காரம் ரொம்ப முக்கியம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நான் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு சும்மா அப்படி கலக்கி விட்டிங்கன்னா போதும். ஒரு கொதி வந்துச்சுன்னா மிளகாத்தூள் எல்லாமே நல்லா சாஃப்டாக கரைஞ்சி போயிடும் தண்ணி கூட. அவ்வளோதாங்க, எல்லாம் நம்ம கரைச்சி விட்டாச்சு. இதுவே ஒரு 20 நிமிஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா குழம்பு கெட்டியாகி வந்துடும். நல்லா கெட்டியானதுக்கப்புறம் தான் நம்ம கழுவி வச்சுருக்க மீனை நம்ம சேர்க்கணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு ஒரு முறை பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். மீனை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அதை கிளறலாம் முடியாது. அதனால் இப்போயே எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சப்போஸ் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, புளிப்பு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் தனி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இல்லைனா நீங்கள் எதுவும் சேர்க்க தேவையில்லை. லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாங்க. குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எனக்கு குழம்பு நல்லா கெட்டியாகிடுச்சு. எல்லாமே கரெக்டாக இருக்குது. எனக்கு நான் சேர்த்த மசாலா சேர்த்த பொருள் எல்லாமே எனக்கு கரெக்டாக வந்திருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க மீன் எல்லாத்தையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு முறை உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. இல்லைனாலும் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் தான் மீன் சேர்க்கணும். குழம்புல எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறமா மீன் சேர்த்துக்கோங்க. எல்லா மீனும் பொறுமையாக சேர்த்துக்கோங்க. நல்லா முழுகணும் எல்லாமே, எதுவுமே மேலோட்டமாக இருக்கக்கூடாது. அப்போ தான் குழம்புல இருக்கிற மசாலா எல்லாமே மீன்லேயும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நல்லா ஊறும். எப்போவுமே மீன் குழம்பு வச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போல் மீனை நல்லா வெந்ததுக்கப்புறம் தோல் மேலே பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து சாப்பிட்டாலோ இல்லை மதியம் செஞ்சுட்டு நைட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா மீன் செஞ்ச உடனே சாப்பிட்டோன்னா அந்த சாறு மீனில் ஊறாது. ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழித்து நம்ம சாப்பிட்டோன்னா அந்த குழம்போட மசாலா எல்லாமே மீனில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு அப்போ தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு. இன்னும் மறுநாள் சூடு பண்ணி சாப்பிட்றப்போ அந்த டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்போ எல்லா மீனுமே சேர்த்தாச்சு. எதுவுமே மேலே இருக்கக்கூடாது. எல்லாமே குழம்புல நல்லா முக்கி விட்டுக்கோங்க. இப்போதைக்கு ஒரு பிளேட் போட்டு நம்ம மேலே மூடிடலாம். மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் விட்டுருங்க. 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா மீன் எல்லாம் பாதி வெந்துடுச்சு. அந்த மேலோட்டமாக இருக்கிற மீன் எல்லாம் திருப்பி விட்டுக்கோங்க. லைட்டாக உள் பக்கம் வெந்திருக்கும், மேல் பக்கம் இருக்கிறது லைட்டாக வேகாமல் இருக்கும். கொஞ்சமாக அப்படியே திருப்பி விட்டிங்கன்னா நல்லா வேகும் மீன். ஒரு முறை அப்படியே மேலோட்டமாக ஒரு ஃப்ளாட்டான ஒரு கரண்டி வச்சு சும்மா அப்படியே கலக்கி விட்டிங்கன்னா எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். மீன் குழம்புல மீன் போட்டதுக்கப்புறம் கரண்டி யூஸ் பண்ணும்போது ரொம்ப பார்த்து யூஸ் பண்ணணுங்க. ஃபுல்லாக கலக்கி விட்டோன்னா மீன் எல்லாமே உடஞ்சி போயிடும். நல்லா சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், மீன் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த பெரிய மீனாக போடுறப்ப மீன் வெந்திருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுனா கண் நல்லா ஒயிட்டாகிடும், வெளியே வந்திருக்கும். இது போல் நல்லா திடமான மீனாக இருந்துச்சுன்னா பாறை மீன் எல்லாமே ரொம்ப திக்காக இருக்கும். சங்கரா மீன் பொறுத்த வரைக்கும் நல்லா சாஃப்டாக ஒரு கொதியிலே வெந்துடும். ஆனால் நீங்கள் 2 மீனாக சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. எப்போவுமே ஒரு மீனாக செய்யாமல் ஒரு 2-3 விதமாக மீன் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட். இப்போ பாருங்கள், தோல் எல்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இது போல் இருந்துச்சுனாலே மீன் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். தோல் எல்லாம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இப்படி ஒரு கரண்டியில் தேய்ச்சாலே தோல் தனியாக வருது.
இது வந்து நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இவ்வளோதான். நம்ம இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் கொதிவிட வேணாம். ரொம்ப கொதிச்சிருந்தாலும் மீன் எல்லாம் உடஞ்சி போயிடும். இது கரெக்டாக வெந்திருக்கு. பாருங்கள், எல்லா மீனுமே நல்லா வெந்து வந்துடுச்சு. தோல் எல்லாமே நல்லா சாஃப்டாகிடுச்சு பாருங்கள். தேய்ச்ச உடனே தோல் மேலோட்டமாக வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, நம்ம செஞ்ச மீன் குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இந்த மீன் குழம்பு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலையும் மல்லித்தலையும் தூவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இது இட்லி, தோசை, ரைஸு, களி எல்லாத்துக்கூடமே ரொம்பவே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் இந்த மீன் குழம்பு. அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு 2 முறையாச்சும் சாப்பிடுங்க. சிக்கன்லாம் விட இது ரொம்பவே ஹெல்த்தியானது உடம்புக்கு. மறக்காமல் உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் வாரம் வாரம் கொடுக்கணும். ரொம்ப ஹெல்த்தியானது மீன் குழம்பு. பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வெந்து வந்துருச்சு. நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வீவர்ஸ். பாய்.